பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோட வேதத்திலிருந்து நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், Proverbs chapter 23 verse 18 வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கேட்கலாம், தம்பி இன்னும் எத்தனை காலப்பா இந்த உபத்திரம், இன்னும் எத்தனை காலப்பா இந்த பாடு, எங்கள் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்தை இருக்க போகுது, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறா, என் மேலே நம்பிக்கையாக இருக்கல, என் மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்களே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் கடன்லேருந்து ஒரு முடிவு உண்டு, இந்த பிசாசின் கிரியைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஏன்னா உங்கள் நம்பிக்கை மனுஷங்க மேலே இல்லை. மனுஷங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பாவை நம்பி இருக்கிறதுனால, அவரையே நீங்கள் சார்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதி சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த லேசான உபத்திரம். சில நேரத்தில் கர்த்தர் நம்மை சோதித்து பார்ப்பாரு, என் மேலே எப்படி நீ விசுவாசமாக இருக்கிறியா, என் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கிறியா, கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே மனுஷங்களை நம்புறியா அப்படின்னு கர்த்தர் உங்களை சோதிப்பார். இல்லை, ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன தேவை வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, இல்லை எந்த மாதிரி இக்கட்டான பாதையில் போனாலும் சரி, உண்மையே நம்பி இருப்பேன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் அந்த நம்பிக்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையோட ஜெபிக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் நீர் என்று பேசி நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி என்னோட அன்றுரை சப்பா உண்மையே நம்பி சார்ந்து அன்றுரப்பா சப்பா சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கவீராக. அவங்க வாழ்க்கைக்கு எல்லா போராட்டங்கள் மாறட்டும். அன்றுவரை இந்த நாள்லேருந்து அவங்க வாழ்க்கையில் அன்றுவரை இருக்கிறதான எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கவீராக. எல்லா கடன்லேருந்து ஒரு அசப்பா ஒரு முடிவை கொடுப்பவீராங்க. எல்லா வியாதியிலேருந்து அன்றுவரை அவங்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பவீராங்க. அன்றுவரை எல்லா கண்ணீர்லேருந்து அவங்களுக்கு முடிவை கொடுப்பவீராங்க. ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறாங்களப்பா, உண்மையே சார்ந்து இருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யபடியாளங்கள் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்ததுக்காக நன்றி. உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.